வெல்கம் பேக் டு அனதர் கோஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே தனியாக ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நம்ம டீம் பசங்க யாருமே வரல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான வீடியோ இருக்கும்போது இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த வீடியோ அதாவது வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போக முடியல. அந்த சரியான மழையெல்லாம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருக்குது. அதனால் அந்த சைடு போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லொக்கேஷனுக்கு சும்மா ரேண்டமாக வந்திருந்தோம். ஸோ இங்கே லொக்கேஷன் இருக்குது, சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்தோடனே பேரமல் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணி கொண்டதாக சொல்கிறாங்க. அது ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாமில் அவங்க ஃபெயில் ஆகிட்டதுனால இந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இங்கே நிறைய பேரமல் ஆக்டிவிட்டிஸ் ரீசெண்டாக நிறைய நடக்குதுதான் சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணாதீங்க, இந்த இடத்துல நைட் அன் டைமில் நிறைய பேரமல் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஊருக்கு பக்கத்தில் வேறு சுடுகாட்டுலாம் இருக்குது. நாங்களே இந்த ஊருக்காரங்களாம் என்னங்கிறாங்கன்னா நாங்களே நைட் ஆனாலே வரமாட்டோம் இந்த சைடில், நீங்கள் எதுக்கு நைட்டு போகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க கைசுங்களை. அவங்க வார்னிங் பண்ணி விட்டாங்க, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டைம் கிட்டத்தட்ட 1 மணி கிட்ட இருக்கும். ஏன்னா 1 மணி இருக்குமா கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும் டைமு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. காய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் கொஞ்சம் சின்னதான், ஆனால் கொஞ்சம் பரபரப்பாக போகும். உங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாருமே ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போட முடியாது, எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் சொல்லுவோம். ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி கேஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார். ஹலோ, உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, உள்ளே யாராச்சும் ஆளுங்க இது இருக்கீங்களா? உள்ளே யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. நான் உங்களை எந்த காயப்படுத்தணும்னு நினைக்கல. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஹலோ, அப்படி ஆள் யாரும் இல்லை, ஏதாச்சும் ஆத்மா தான் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் சவுண்டு கொடுக்க முடியுமா? நாங்கள் உள்ளே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே வரலான்னா ஏதாச்சும் அறிகுறி கொடுங்க. நாங்கள் உள்ளே வரலான்னா ஏதாச்சும் அறிகுறி கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் அறிகுறி கொடுத்தீங்க நாங்கள் நினச்சிக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளே வரோம். அப்புறம் கண்ணாடியில் இதை பார்த்துலாம். ஹலோ, உள்ள யாராச்சும் ஆள் இருக்கீங்களா? ஹலோ, உள்ள யாரா இருக்கீங்களா? இங்கே தான் சவுண்ட் ஆயிடுச்சு. சட்டை இருக்கு. ஹலோ, நீங்க தானே இப்போ சவுண்டு போட்டது? யாராச்சும் இருக்கீங்களா? இங்க இறந்தது உங்களோட ஆத்மா தானா? ஹலோ, நீங்க தான் இங்க சூசைட் பண்ண ஆத்மாவா? ஹலோ, நீங்க தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற சவுண்டு நீங்க தானே? அது நீங்க தான் சூசைட் பண்ணி இறந்தீங்களா இங்க? இல்லை உங்களை மர்டர் பண்ணிட்டாங்களா? ஹலோ,
என்ன பண்ணலாம்? மேலே போகலாமா இல்லை என்ன பண்ணலாம்? ஹலோ, நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? ஹலோ, மேலே தானே சவுண்ட் கேட்குது மாப்பிள்ள. நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் தான் இப்போ போட்டிருக்கிற சவுண்டுனா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் மறுபடியும் சவுண்டு கொடுக்க முடியுமா? மேலே யாராவது இருக்கீங்களா? இப்போ நாங்கள் மேலே தான் வரோம், எங்களை எதுவும் பண்ண வேணாம். நாங்கள் மேலே வரலாமா? அட கல் இப்படி போகுதுடா தலைக்கு மேலே அந்த சைடு. ஆமாம் மேலே தான். ஆமாம் அங்கே இட்டு இங்கே இதுக்கு மேலே தானே கேட்டுச்சு. நாங்கள் மேலே வரது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹலோ, மேலே நீங்கள் தான் சூசைட் பண்ணி இறந்தீங்களா? நீங்கள் தான் அழுகிறீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நீங்கள் இறந்தது நினச்ச எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அதுதான்டா கத்திக்கிட்டே இருக்குதுடா. அவன் தான் பிடிச்சி கேட்குது. என்ன பண்ணலாம்? மேலே போய் பார்ப்போமா? ஹலோ, இப்போ அழுதுட்டு இருக்கிறது நீங்கள் தான், எங்களுக்கு தெரியும். அழுகாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உங்களை நினைச்சாலே. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். எங்களை உங்கள் தம்பியாக நினச்சிங்கன்னா ஏதாவது 3 அறிகுறி கொடுக்குறீங்களா? ஹலோ, என்னை நீங்கள் உங்கள் தம்பியை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு 3 அறிகுறி ஏதாச்சும் கொடுங்க. என்னை உங்கள் தம்பியை ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி. மறுபடியும் சவுண்ட் கேட்டு உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். ஹலோ அக்கா, ஹலோ, மேலே நாங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணுவீங்களா? இப்போ நாங்கள் மேலே தான் வரோம். தயவுசெய்து மேலே இருக்கீங்களா? வேற மாதிரி இருக்குது சவுண்டு. இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. நாங்கள் மேலே தான் வரோம். உங்களுக்கான உதவி செய்ய தான் வந்திருக்கோம். என்னை உங்கள் தம்பியை ஏற்றுட்டதுக்கு நன்றி. இப்போ நீங்கள் தான் இருக்கீங்கன்னா மேலே அப்படியே இருங்க, நாங்கள் வந்துடுறோம். நாங்கள் மேலே தான் வரோம், இல்லை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்கள் மேலே தான் வரோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அக்கா, வாடா 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 வாடா, சீக்கிரம் சீக்கிரம். ஏன்டா என்னடா? பண்ண இது இல்லை கன்ஃபார்மாக பார்த்தியா? கேப்சர் ஆச்சா கேமராவில்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ பார்த்தேன் இங்கே எனக்கான சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த இலை தானாகவே ஆடுறதுன்னு. ஆமாம்
தெரியலையே. அக்கா உங்களை பார்க்க அக்கா உங்களை பார்க்கறதுக்கா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்க எதுனாட்டி சூசைட் பண்ணீங்க? அந்த மாதிரிலாம் கேட்காதரா, பர்சனல் கேள்வி கேட்காதரா திருன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருப்பீங்க, ஏன்டா சூசைட் பண்ணோம் அப்படின்னு. நாங்க சூசைட் பண்ணதை பத்தி கேட்டா உங்களுக்கு கோவமா இல்ல கேட்கலாமா? நாங்கள் அங்கே வரோம். இப்போ நாங்கள் அங்கே தான் வருவோம். வரட்டுமா? நீங்கள் ஏதாச்சும் பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் அங்கே வரோம். ஏதாச்சும் அறிகுறி கொடுங்க. இப்படி நாங்கள் வர்ற இடத்துல தாண்டியெல்லாம் நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி உங்ககிட்ட பேசுறது? சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வர. பார்த்து இங்கே தானே நீங்கள் சவுண்டு போட்டுருந்தீங்க. இப்போ கொடுங்க பார்ப்போம் சவுண்டு. நாங்கள் தான் இங்கே வந்திருக்கோம். மேலையா இருக்கீங்க? ஹலோ அக்கா, இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் தான் வந்துடுது மேலே மேலே. அக்கா மேலையா இருக்கீங்க? ஹலோ, இந்த ரூமில் தான் அதிகமாக சவுண்டே எடுச்சு. இப்போ ஏன் சவுண்டே வரல? சுற்றி சுற்றி கேட்குது. உள்ள இப்போ உள்ளே கேட்டுச்சு தானே. உள்ள வாரி யாராச்சும் இருக்காங்களான்னு. ஹலோ, ஆனால் இங்கே தாண்டா இப்போ சவுண்டு கேட்டுச்சு. அக்கா மேலையா இருக்கிறீங்க? நாங்கள் மேலே வரட்டுமா? அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுடா. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இங்கிருந்து அப்படியே அடுத்த ரூமுக்கு போயிருக்குது. அது இந்த மாதிரி கல்லாலாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சோம். நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? உங்கள் கூட வேற ஏதாச்சும் ஆத்மா இருக்காங்களா? சவுண்டே வித்தியாசமாக இருக்குதுடா. ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கல் சவுண்ட் வந்துச்சு பத்தியா? அந்த சவுண்ட் இந்த சவுண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? நாங்கள் மேலே வரோம், நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. மேலே மேலே வா நிற்க வேண்டாம் போகலாம். தலை விழுந்துருக்கு. பாட்டில் சவுண்டு. ஹலோ, ஹலோ,
அந்த சவுண்டு தான் போட்டுருக்கீங்க. நாங்கள் கீழே இருக்கிறப்ப நீங்கள் மேலே சவுண்டு கொடுக்குறீங்க, நாங்கள் மேலே வந்தால் நீங்கள் கீழே சவுண்டு கொடுக்குறீங்க. எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? எதுனே கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ வந்து அது கூட எப்படியாச்சும் கம்யூனிகேஷன் பண்ண பார்க்கணும், எப்படியாச்சும் பேச பார்க்கணும். அது கூட ஒரு ஆத்மாவில் பரவாயில்ல. அது இங்கே வேறு ஃபஸ்ட்டு நம்ம அது கூட ட்ரை பண்ணி இங்கே மொத்தம் ஒரு ஆத்மா இருக்கா இல்லை அந்த இறந்து போன 2 ஆத்மா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம எனக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ணி இறந்துக்கலாம். அதான் அந்த பொண்ணோட வீடாக கூட இருக்கலாமா? அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் தான் அதிகமாக சவுண்டுலாம் கேட்குது. பார்த்தியா அக்கா, உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வரல. எங்களே கீழே தான். எங்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். இங்கே உங்களை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆத்மா உங்களை துன்புறுத்திட்டு இருக்கா? ஆமாம். வா கீழே போய் பார்ப்போம். இங்கே நீங்கள் சூசைட் பண்ணி இறந்தீங்களா அக்கா? அழகுது. ஆமாம். இப்போ இன்னைக்கு நம்ம 2 பேர் தான் பேய்க்கு. ரைட்டு அக்கா, எதுவும் பண்ணிடாதீங்க. அக்கா, என்னோட அது சவுண்டு. கீழே தான் நாங்கள் வரோம். அக்கா, நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. உங்கள் கூட வேற ஏதாச்சும் ஆத்மா இருக்கா அக்கா? எனக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ண ஒரு பொண்ணு கிடையாது. அந்த மர்டர் பண்ணி இறந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணோட ஆத்மாவும் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கீழே போய் பார்க்கலாமா? கீழே போய் பார்த்தா அதுக்கு மூவ் என்னன்னு. ஆமாம், இனி 2 பேர் இருக்கு. ஆமாம் அக்கா, அக்கா, அது ஓடி வர மாதிரி இருக்குடா சவுண்டு. என்னடா கீழே? அக்கா, நாங்கள் கீழே தான் வரோம், வாங்க பார்த்துக்கலாம். இங்கே தான் சவுண்ட் கேட்டுச்சு. மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே. இதெல்லாம் வேணும் கொண்டு கிடாது. அப்பாரு பிளாக் கலர். ஆமாண்டா. அக்கா, எட்டி பார்க்குறா அக்கா? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. தலை தானே. ஆனால் இங்கே இருக்குதுடா. வா விஷ்ணு, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பலாம். இங்கே அங்கேயும் ஒரு உருவம் தெரியுது, இங்கேயும் சவுண்டு இருக்குது. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிஸ்டீரியஸாகவே இருக்குது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணோம். அதை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டோம். எதுக்கு நம்ம தேவையெல்லாம் போயிட்டு மறுபடியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆனால் கைஸ் இங்கே பேசிடலாம் இவ்வளோ. ஆனால் கைஸ், நாங்கள் நினச்சும் கூட பார்க்கல இந்த இடத்துல இந்த அளவுக்குள்ளே நடக்கும்னு, எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம். ஆனால் நாங்கள் நினச்சது கூட மோசமாகவே நடந்துச்சு. அந்த ஊருக்காரங்களாம் வந்து சொல்லும் போதே நினச்சோம், சரி ரைட்டு. அவங்க என்னென்னா ரொம்ப வார்னிங் பண்ணாங்க, இங்கெல்லாம் இருக்காதீங்க தம்பி, இது அந்த மாதிரி இடம் கிடையாது, இந்த இடத்துல நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு, இப்போயும் நடந்துகிட்ருக்குது, அதனால் யாருமே இங்கே வரமாட்டாங்க, நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு புரியல. பட் இங்கே வந்து பார்த்துக்கப்புறம் தான் எங்களுக்கு புரியுது. அண்ட் என்னாச்சு, இல்லை மேலே எதுவும் பட்டாமல் இருந்துச்சு. சீக்கிரம் அடுத்த தாட்டி வேறு லெவலில் ஒரு வீடியோவில் வரோம். மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாட்டில் சவுண்டு இங்கே. மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தரணி பேசுகிறா, டக்குன்னு கிளம்பலாம்.
காய்ஸ் இங்கே நாங்கள் நின்று கடைசியாக பேசுகிறப்ப கூட சவுண்டு கேட்டே தான் இருக்குது. போகிற வரையும் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். சரி கேஸ், நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம், அளவுக்கு கிளம்புறோம் சீக்கிரமாக. சரி கேஸ், வேறு ஒரு தரமான ஒரு வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பிரச்சனை கிடையாது, புதுசாக வந்தவங்க லைக் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான். சரி கேஸ், பை.